இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயின்மே ஹீரோக்கிட்ட பேசிக்கிட்டே ஹீரோ நெருங்கி வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோவுமே என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவன் பக்கத்தில் ஒரு மின்மினி பூச்சி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. அந்த மின்மினி பூச்சியுமே கையில் பிடிச்சிட்டு ஹீரோக்கிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே ஓ இதுக்காக தான் நீ நெருங்கி வந்தியா அப்படின்ற மாதிரி அவனுமே மனசுக்குள்ளே நினச்சிப்பான். அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வீட்டுக்கு வந்துடுவான். வந்துட்டு அவனுமே புலம்பிக்கிட்டே இருப்பான், இன்னும் அவன் வீட்டுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி. அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவள் பாதியிலே அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாள் அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கு என்னை விட அவன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கானோ அப்படின்ற மாதிரிலாம் இவன் மண்டைக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஃபோனே பார்த்துட்டு இருப்பான். கால் பண்ணலாமா மெசேஜ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவான். ஆனால் சென்ட் பண்ண மாட்டான். என்ன பண்ணனே தெரியாது. அவன் அப்படி ஃபோனை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இருப்பாள். அவன் ஒரு போஸ்ட் போட்டிருப்பான். அதை அவன் பார்ப்பான். இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்சவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருப்பான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு டென்ஷன் ஆகிடும். அப்போ கன்ஃபார்மே பண்ணிவிடுவான், 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த பொண்ணை தான் காட்டுவாங்க. இந்த பொண்ணுமே வீட்டுக்கு வந்திருப்பா. இவன்கிட்ட போய் பேசவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இவளுமே வெளியே வந்துட்டு டோரை தட்டவா வேண்டாமா நின்றுக்கிட்டே இருப்பா. கடைசியில் என்ன நினச்சான்னு தெரில, அவளே வீட்டுக்குள்ளே போயிடுவா. போயிட்டு மெசேஜ் மட்டும் போட்டு விடுவா, இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீனா உன்னை மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருப்பா. இவனுமே அந்த மெசேஜை பார்ப்பான், அதுக்கு ரிப்ளைலாம் பண்ண மாட்டான். இந்த பொண்ணுமே அவனுக்காக ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. புலம்பிக்கிட்டே தான் இருப்பா. இவளுமே ஏன் வரலன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போடக்கூடாதா, எஸ்ஆர்னா கூட சொல்லவே இல்லை, என்னாச்சு இவனுக்கு, ஏன் எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவள் புலம்பிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வருவான். அவனுமே கொஞ்சம் கோவமா சோகமாக தான் வந்துகிட்டு இருப்பான். அப்போ இவளுமே என்னாச்சு இன்னைக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்றப்போ, அதெல்லாம் விடு, நீ என்ன எதுக்காக மீட் பண்ணு சொன்ன, வந்த விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்றப்போ அந்த பொண்ணுமே சொல்லுவா, இல்லை என் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நடந்திருக்கு, அதை நான் உன்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன், அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அப்போ அவனுமே என்ன அந்த பையன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவளுமே ஒரு செகண்ட் அவனை பார்ப்பான். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவன் என்ன இன்னைக்கு மீட் பண்ண வர சொல்லியிருந்தான், நானும் அவனை போய் மீட் பண்ணேன். அப்போ அவன் என்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்டான். இவளுமே அந்த கேள்வி எல்லாத்தையுமே இவன் கிட்ட கேட்பா. நீ ரொம்ப சந்தோஷமாவோ இல்லை துக்கமாவோ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எந்த பர்சன் கிட்ட அதை ஷேர் பண்ணுவ, நீ ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்ப, அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். நீ யார் கூட இருக்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸாகவும் நேரமே போறது தெரியாத மாதிரி அவங்களோட இருப்ப, அது யாரு அப்படின்ற மாதிரி செகண்ட் கேள்வி கேட்டிருப்பான். 3வது கேள்வி என்ன அப்படின்னா, உன்னோட மைண்ட்ல யாரோட கண்களை பாக்குறப்போ உனக்கு அந்த நம்பரோட கண்களை பாக்குற மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி 3 கேள்வி அந்த பையன் கேட்டிருந்திருப்பான். இந்த 3 கேள்விக்கும் ஆன்சர் ஒரே பதிலா இருந்துச்சு அப்படின்னா நீ அந்த பையனை தான் விரும்புற அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பான். இதை கேட்குறங்க ஹீரோட ஃப்ரெண்டுக்குமே காண்டாகும். என்ன அந்த பையன் தானே உனக்கு ஞாபகத்துல வந்தா, அவனும் நீ இப்போ லவ் பண்ணுறீங்க தானே, டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, என்ன இவன் எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்கானே அப்படின்ற மாதிரி இப்போ தான் அங்கே நடந்த விஷயத்த நமக்குமே காட்டுவாங்க. அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இவன் இருந்துக்கிட்டு அவன் கிட்ட இல்லை, நான் உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன், எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்திருப்பா. ஏன் திடீர்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு நமக்கு ஞாபகம் வரா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் அங்கேருந்து வந்திருப்பா. வீட்டில் வந்து அதை பற்றி எல்லாமே யோசிச்சுட்டு தான் இவளுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்றத இவன் அப்போ தான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கடுத்து இவனை மீட் பண்ணி இதெல்லாம் சொல்லணுன்றக்காக இங்கே வந்துட்டு இவங்ககிட்டயும் சொல்ல வருவான். ஆனால் அவன் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். இங்கே பாரு எதையும் கேட்க விரும்பல, நீங்கள் என்று லோ பண்ணுறீங்க தானே, இதுக்கு மேலே பேசி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். அப்போ இவளுமே சொல்லுவாள், நான் எதையுமே முழுசாக சொல்கிறதுக்குள்ளே நீயா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன், நான் அங்கே என்ன பதில் சொன்னேன் தெரியுமா, எனக்கு அந்த டைமில் என்னோட மைண்டில் வந்தது யார் தெரியுமா, நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதை கேட்டோன்னே இவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னதான் உனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவளுமே எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாள். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலோ துக்கமாக இருந்தாலோ அதை ஃபஸ்ட்டு சொல்கிறது உன்கிட்ட தான், உன்கிட்ட சொல்லும்போது நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன். அதே போல் உன் கூட இருக்கும்போது மட்டும் எனக்கு டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அதே போல் எனக்கு இன்னொருத்தரை பார்க்குறப்போ எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு, இந்த 3 கேள்விக்கும் பதில் நீ மட்டும்தான் இருந்த அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. இதை கேட்டோன்னே இவனுக்கே புரிஞ்சுடும், ஓ அப்போ இவளுக்கும் நம்மளை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவளுமே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன முழுசா ஃபர்ஸ்ட் பேச விட அப்படின்றப்போ, அப்போ இவனுமே சொல்லுவான், ப்ளீஸ் இதுக்கடுத்து நான் பேசுகிறேனே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவளுமே சரி ஓகே சொல்லு அப்படின்றப்போ இவனுமே சொல்லுவான், எனக்குமே உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் ஃபஸ்ட்டு உன்னை மீட் பண்ணதுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் அது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாகவே தெரியல, எப்போ நீ ஒரு வாட்டி காணாமல் போனியோ அப்போது எனக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு, எங்கே நீ கிடைக்க மாட்டியோன்ற ஒரு பயம் வரும்போது தான் நானே ரியலைஸ் பண்ணேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம வெக்கேஷன் ட்ரிப்லாம் போனோம், அப்போது உன் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டேன், நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என்னோட லைஃப்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ தனியாலாம் இருக்கக்கூடாது, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டவொடனே இவளுக்குமே சந்தோஷமாக இருக்கும். இவளுமே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவனுக்கு இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஐயா ஒரு வழியாக இவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வருவாங்க.
இங்கே ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அவங்க ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல, அதே ஹோட்டலுக்கு இந்த எக்ஸும் அந்த சித்திக்காரியுமே வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ இவங்களுமே அந்த இடத்துக்கு வருவாங்க. நம்மளும் அங்கே உட்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஹஸ்பண்டை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போவா. அங்கே போயிட்டு ஹீரோயின் இருக்கிற அதே டேபிளில் தான் இவங்களுமே உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு காண்டாகும். இவ கூட உட்காந்து எவன் சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவா ஹீரோயினுமே. இந்த பக்கம் இந்த சித்திக்காரியை தான் காட்டுவாங்க. அவள் ஹஸ்பண்டுமே திட்டுவான், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு நம்ம வந்தோடனே அவங்க எஞ்சி போயிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணுற அப்படின்றப்போ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பா. அதே டைமுக்கு இவளோட வீட்டில இருந்து கால் வரும். இவளோட பையனை ஒரு ஆயாம பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் 2 பேருமே இங்கேருந்து கிளம்பி அந்த அம்மாவை பார்க்கறதுக்காக தான் போவாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே ஹீரோயினி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவான். எங்கே அப்படின்னா இவங்க 2மே சின்ன வயசில் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வருவான். அங்கே வந்துட்டு ஹீரோயின்மே அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்குமே எல்லாமே ஞாபகம் வரும். ஒரு குட்டி பையனை நம்ம இங்கே வச்சு மீட் பண்ணோம்ல, இந்த இடத்துலலாம் அந்த குட்டி பையன் கூட பேசியிருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும், இது என்னோட சீக்ரெட் பிளேஸ் ஆச்சு, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்றப்போ அப்போதான் ஹீரோமே சொல்லுவான், அந்த குட்டி பையனே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்னது அந்த குட்டி பையன் நீ தானா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே அவங்க அந்த இடத்துலலாம் இருந்திருப்பாங்கல்ல, சின்ன வயசில் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். ஹீரோ இங்கே தான் ஒரு விடுதியில் தங்கியிருப்பான். அப்போ அவன் கூட தங்கியிருந்த பசங்களாம் இவனை ரேக் பண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பசங்க கிட்ட இருந்து ஹீரோயினி தான் சின்ன வயசுல காப்பாத்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இப்போ ஹீரோவுமே அவளுக்கு ரீகால் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்குமே எல்லா விஷயமே ஞாபகம் வந்திருக்கிறதுனால அவங்களுமே சொல்லிட்டு இருப்பாங்க, ஆமா இந்த இடத்துல வச்சு உன்னை மீட் பண்ணேன், இந்த இடத்துல வச்சு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், இந்த பாக்ஸ்குள்ள தான் நம்ம ஒளிஞ்சிருந்தோம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. ஹீரோயினுக்குமே எல்லா விஷயமே ஞாபகம் வந்திருக்கும். 2 பேருமே இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவுமே சொல்லுவான், நான் இந்த உதவியெல்லாம் உனக்கு எதுக்கு பண்ண அப்படின்னா, சின்ன வயசுல எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, அந்த இடத்துல என்னை நீ பாதுகாத்தது நீ மட்டும்தான், அதனாலதான் இப்ப நான் உனக்கு இந்த கைமாற நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். ஆனா அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு தான் நானே ரியலைஸ் பண்ணேன் எனக்கு உன் மேல என்ன ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ரொம்ப தயங்கி தான் அவனுமே சொல்லுவான். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்களுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அமைதியாக தான் இருப்பாங்க, எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பதில் சொல்லுவாங்க, சாரி என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். அப்போ இவனுமே கேட்பான், ஏன் எதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இல்லை சாரி என்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு உன் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிடுவாங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ரொம்ப சோகமா மூஞ்சி வச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். இங்கே ஹீரோயினுக்குமே என்ன பதில் சொல்லனே தெரியாது. அவங்களுமே அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டையும் காட்டுவாங்க. அவங்க 2 ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் வீட்டில் உட்காந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது கீழே ஹீரோயினோட சத்தம் கேட்கும். அப்போதான் என்னடா அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா, பிளானை மாத்திட்டாங்களா, அதுக்குள்ள வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஃப்ரெண்டுமே இங்கேருந்து அவளோட வீட்டுக்கு போவா. பின்னாடியே இவனுமே ஓடி வந்துடும். அப்போ அவளுமே நீ ஏன் என்னோட பின்னாடி ஓடி வந்த அப்படின்றப்போ, ஐயோ நீ ஓடுனியா, பதட்டத்தில் நானும் பின்னாடியே ஓடி வந்துட்டு சரி நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வருவான். பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோயினி அங்கே ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயினி வந்துட்டானா, அந்த வீட்டுக்கு போக முடியாதே அப்படின்றப்போ, சரி வா இந்த ரூமில் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்கும். அந்த இடத்துல இவனை ஒளிய வச்சுட்டு இவளுமே நின்றுட்டு இருப்பா. ஹீரோயினுமே கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவளுமே என்னாச்சு திடீர்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டீங்களா அப்படின்றப்போ, ஆமாம் நாங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுல்ல. அப்போ அவளுமே கேட்பா, என்ன நடந்துச்சு அங்கே, உனக்கும் ஹீரோவுக்கும் செட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கப்போ, அப்போ அவளுமே ரொம்ப சோகமா, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இவன் அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு பொருளை தட்டி விட்டுடுவான். அந்த சத்தம் கேட்டு ஹீரோயின்மே அந்த ரூமை தான் பார்ப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.